ராஜா சார் சொன்னாரு, வில்லன்களை வந்து நீங்க ஆப்கானிஸ்தானியரா துர்க்கியரா பார்க்கணும் அப்படின்னாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம இந்திய நாட்டில் வர முஸ்லீம்கள், தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் அந்த படத்தை எப்படி பார்க்கணும்? எனக்கு ரொம்ப அதிகமான நண்பர்கள், என்னுடைய 2ஆம் குடும்பம் எல்லாருமே வந்து முஸ்லிம்ஸுங்க. அதனால் நான் உங்ககிட்ட இதை வந்து சந்தோஷத்தோடு பகிர்ந்துக்கிறேன். என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, என் கிளாஸ்மேட் அவன் அங்கேருந்து வந்து அவர் வந்து உலக அளவில் நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய விஐபிக்கள்லாம் வாட்ச் கொடுக்குறவர் அவர் தான். அவர் அந்த என்னுடைய நண்பன் வந்து பாகிஸ்தானை அவ்வளவு திட்டுவாப்புல, ஈரானை அவ்வளவு திட்டுவாப்புல. இன்னைக்கு துபாயில பாத்தீங்கன்னா, துபாயில இஸ்லாமிய மத தீவிரவாதத்தை யுஏஇல, ஐக்கிய அரபு எமிரேட்ல அவங்க ஓப்பனா திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க இஸ்லாமியர் இல்லையா? அவங்களும் இஸ்லாமியர் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து ஏஆர் ரஹ்மானை பற்றி ஒரு சர்ச்சை வரும்போது ஜாவேத் அக்தர், காலித் பெய்க் அப்படின்னு அவங்கெல்லாம் இஸ்லாமியர் இல்லையா? ஸோ எல்லா இடத்துலையும் நல்லவங்களும் இருக்கிறாங்க, நல்ல புரிதல் இல்லாதவர்களும் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இஸ்லாமியனா தமிழனா அப்படின்னு கேட்டால் தமிழன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் அதிகம் இருக்கிறாங்க. அதுதான் தமிழகத்துடைய சிறப்பு. எப்போ அவங்க வந்து நான் தமிழன் இல்லை நான் இஸ்லாமியன்னு அடையாளப்படுத்திக்கிறாங்களோ அப்போ அது வந்து தவறாக இருக்கும். இப்போ நான் என்னை காட்டால் நான் தமிழச்சியா இல்லை இந்துவான்னு கேட்டால் நான் முதல்ல தமிழச்சின்னு தான் சொல்லுவேன். இந்தியனா தமிழச்சியான்னு கேட்டால் நான் இந்தியன், தமிழச்சி, அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே, பெண், இதெல்லாம் அப்புறம் தான் வரும் இல்லைங்களா? அதே தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான படம் இல்லை, சரித்திர ரீதியான ஒரு நடந்த விஷயங்களை கொஞ்சம் சினிமாத்தனமாக காட்டக்கூடிய ஒரு படம். இது ஒரு பிரச்சார படம் இல்லை, இது ஒரு சரித்திரம் கலந்த புனைவு. சாண்டில்யன் அந்த மாதிரி எழுதுகிற அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பொன்னியின் செல்வனும் ஒரு சரித்திர புனைவு, இதுவும் ஒரு சரித்திர புனைவு. இதில் வந்து யாருக்காச்சும் மனசு வேதனைப்பட்டுச்சுன்னா அவங்க நம்முடைய வரலாறை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக தான் இருப்பாங்க.